Hello friends, welcome back to my channel. namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நீங்க இந்த ப்ராடக்ட்டை பேக்கிங் கூட செய்ய வேண்டாங்க, அப்படியே சேல்ஸ் பண்ணலாம். இது ரொம்ப பாத்தீங்க அப்படினா ஒரு மினிமல் இன்வெஸ்ட்மென்ட்ஸ்ல ஒரு சுய தொழில் நீங்க செய்யணும், சின்னதா ஏதாவது ஒரு பிசினஸ் செய்யணும் அப்படினா இந்த பிசினஸ் நீங்க தாராளமா செய்யலாம். ஒரு 40 to 50,000 வரைக்கும் உங்களால மந்த்லி ஒரு earnings அப்படினு இருக்கும். எந்த ஒரு பிசினஸ்மே மார்க்கெட்டிங் பண்ணாத ஏதாவது பிஸ்னஸ் ஐடியாஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்றீங்க. மார்க்கெட்டிங் பண்ணலைன்னா நீங்கள் பண்ணுற தொழில் எப்படி வெளியே தெரிய ஆரம்பிக்கும்? ஸோ மார்க்கெட்டிங் பண்ணாமல் தொழிலெலாம் அந்த மாதிரி செய்யவே முடியாது. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு தொழிலுமே இல்லை. நீங்கள் மார்க்கெட்டிங்கே செய்யாத தொழில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃப்ரான்ச்சைஸ் எதுனா எடுத்திங்கன்னா அவங்க பிராண்ட் உங்களுக்கு பதில் ஏதாவது மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. ஸோ அப்போ கூட நீங்கள் இல்லாமல் இன்னொருத்தவங்க அதை மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ஸோ மார்க்கெட்டிங் இல்லாத தொழில் அப்படின்றது எதுவுமே கிடையாதுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லாத தொழில் கூட இருக்குது, ஆனால் மார்க்கெட்டிங் இல்லாத தொழில் கிடையாது. ஸோ அதை ஒரு சிலது கேட்டதுனால நான் அந்த டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன கான்செப்ட் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போட்ட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிடும். அதே போல் நம்மளோட புது சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக அது ஒரு ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டான சேனல். உங்களுக்கு அதில் என்ன டைப் ஆஃப் வீடியோஸ் போஸ்ட் பண்ணோம் அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போது கான்செப்ட்குள்ளே போயிடலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெண்டர் கோகனட். ஸோ டெண்டர் கோகனட் அப்படின்றது யூஸ்வலாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நார்மலாக இப்போது சம்மர் சீசனில் ரொம்ப அதிகமாக சேல்ஸ் ஆகிட்டு இருக்கிறது தான் இந்த டெண்டர் கோகனட். ஆனால் இந்த டெண்டர் கோகனட்டில் நிறைய விதவிதமாக இப்போ ஐட்டம்ஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நேம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை லேமினேட், அது மேலே ஃபுல்லாக லேமினேட்டட்ஸ் மாதிரி ஃபுல்லாக என்கார்விங் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணி கூட சேல்ஸ் பண்ணுறாங்க. அது கல்யாண ஆர்டர்ஸ்க்கு 100 இளநீர் 150 இளநீர் அந்த மாதிரி. அது இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது பேசிக்காக காமனாக உங்களுக்கு இது ஃபுல்லாக வெளியே அந்த எல்லாமே ரிமூவ் பண்ணிடணும், அந்த தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு. ஸோ இது மொத்த விலையில் எங்கே கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம இதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மிஷின் இது ஒரு ரொம்ப சின்ன ஒரு ஹேண்டி, ஒரு டேபிள் மேலே வைக்கிற அளவுக்கு தான் இந்த மிஷினே இருக்கும் உங்களுக்கு. இதோட பர்பஸ் பார்த்தீங்கன்னா இது மேலே இருக்க தோல் எல்லாமே ஃபுல்லாகவே நீக்கிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாகவே அந்த ஒயிட் இதுவாகவே தரும். இது என்ன பயன் இப்படி கொடுக்கறதுனால அப்படின்னா, நார்மலாக நம்ம ஆன்லைன்லலாம் சேல்ஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா. ஸோ அப்படி சேல்ஸ் பண்ணும்போதும் நம்ம வீட்டில் நம்ம ஒரு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் நம்ம அப்படியே எடுத்து நல்ல கம்ஃபர்ட்டாக அது சின்னதாக பெருசாக இளநீர் இருக்கும்போது அதை வாங்கி உள்ளே ஸ்டோர் பண்ண முடியாது. ஒரு 5 காய் 10 காயின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்னதாக அவங்க பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் தேங்காய் ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஒரு 4 காய் கிட்ட ஃப்ரிட்ஜிலே ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில பர்பஸ் தான். நல்ல லாங் லைஃபாக உங்களுக்கு இருக்கும். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு இளநீரில் இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணாங்கன்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கும். அதே போல் உங்களுக்கு ஆன்லைன் டெலிவரிக்கு தான் மெயினாக இந்த மாதிரி பண்ணுறாங்க. அவங்க ஒரு நேரத்தில் ஒரு 10 காய் 20 காய் எடுத்துகிட்டு வராங்கன்னா ஃபுல் இளநீர் பச்சை கலர் அப்படியே கொண்டு வராங்கன்னா அதுக்கு அந்த பாக்ஸில் அது பற்றக்கூடிய அளவும், இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக தோல் சீவி கொடுக்குற அளவும் வச்சிங்கன்னா எக்ஸ்ட்ராவே ஒரு 10 காய் இந்த மாதிரி வைக்கலாம். ஸோ மெயினாக ப்ரிஃபர் பண்ணுறது ஆன்லைன் டெலிவரியில் நீங்கள் டைப் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி காய்கள் கொடுத்தீங்க அப்படின்னா மெயினாக உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ரீசன். இதோ பார்த்தீங்கன்னா இந்த காட்டன் பாக்ஸில் ஈஸியாக உங்களுக்கு அடைச்சி இதை கொடுத்துடலாம். ஒரு டைம்லேயே உங்களுக்கு ஒரு 10 காய் கிட்ட அடைச்சி கொடுக்க முடியும். ஆனால் அந்த பெரிய பெரிய இளநீர் உங்களால் கொடுக்க முடியாது. அதுதான் ஒன் ஆஃப் த ரீசன். இதுக்கு மெயினாக இந்த மாதிரி டெண்டர் கோகனட் இளநீர் நீங்கள் ஒரு 15 ரூபா ரேட்டுக்கு ஹோல்சேலில் வாங்க முடியும். நமக்கு பாண்டிச்சேரி, திண்டுக்கல் இந்த மாதிரி இடத்துங்கள்லாம் ஈஸியாக நம்மளால் இதை 15 ரூபாய்க்கு வாங்க முடியும். கோயம்புத்தூர் சைடில் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி அந்த மாதிரி ஏரியாங்களில் 8 ரூபா கூட இளநீர் வாங்க முடியும். பாண்டிச்சேரியிலையும் 8 ரூபாய்க்கு இளநீர் நான் வாங்கியிருக்கேன். ஸோ தாராளமாக ஹோல்சேலில் நீங்கள் வாங்கும் போது கிட்டத்தட்ட உங்களுக்கு 100 காய் 200 காய் அந்த மாதிரி கொஞ்சம் பல்காக வாங்கணும். அப்படி வாங்கும் போது நம்ம இந்த ரேட்டுக்கு வாங்கலாம் 15 ரூபாய்க்கு. ஸோ இதோட பிஸ்னஸ் பிளான் அப்படின்னா என்னென்னா, ஒரு நாளைக்கு ஒரு 50 to 100 பீஸ் நீங்கள் டார்கெட் பண்ணணும். பையிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 15 ருபீஸ், ஒரு ரூபா டிரான்ஸ்போர்ட் நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு காய்க்கு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்னா இப்போ 100 காய் 200 காய் வாங்குறீங்கன்னா அது கண்டெய்னர் உங்களுக்கு லாரியில் கொண்டு வருவாங்க. மொத்தமாக எல்லாருக்கும் சப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 200 காய் 300 காய் இறக்கி விட்டு போவாங்க. ஸோ அப்படி அவங்களுக்கு வீக்லி உங்களுக்கு டோட்டலாக ஒரு 1500 2000 அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ்க்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ரெகுலர் சப்ளை நல்ல ஒரு ஹைஜீனாக நீங்கள் பண்ணணும், குவாலிட்டியாக. அதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒயிட் கலர் உங்களுக்கு பழுப்பு நிறமாகி அழுக்கு படிஞ்ச மாதிரி சப்ளை பண்ணுவாங்க. ஸோ அப்படி சப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு எடுத்து அதை சாப்பிட்றவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நல்ல உங்களுக்கு ஒரு கிளியர் ஒயிட்டாக இருக்கணும். நல்ல எல்லாமே சீவி முடிச்சதும் ஃபுல்லாக ஃபினிஷிங் தொடச்சி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கும். ஸோ 16 ருபீஸ் வித் டிரான்ஸ்போர்ட்டோட அப்படின்னா
நீங்கள் வந்து ஒரு ஷாப்புக்கு நீங்கள் வந்து சப்ளை பண்ணுறீங்கன்னும் போது அவங்களுக்கு ஒரு மார்ஜின் நீங்கள் கொடுக்குறீங்க. டோட்டலாக ஒரு 19 rupees ரேஞ்ச் வச்சுக்கோங்க. செல்லிங் காஸ்ட் வந்து 35 rupees. ஸோ ஓவராலாக உங்களுக்கு வந்து ஒரு 20 ரூபா கிட்ட ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு பீஸ் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட். ஒரு 5 ஷாப் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்களால் வந்து ஒரு 100 பீஸ் கிட்ட ஒரு 16 rupees நார்மலாக உங்களுடைய இதோடைய ரேட்டு, உங்களுக்கு வாங்குகிற ரேட்டு, ஷாப்போட மார்ஜின் இதெல்லாம் உங்களுக்கு கழிச்சிங்கன்னா ஒரு 48,000 ரூபா கிட்ட உங்களுக்கு வருமானம் அப்படின்றது இருக்கும். மார்க்கெட்டிங்கை பொறுத்தளவுக்கு 7 days வரைக்கும் இது ஸ்பாயில் ஆகாது. இந்த மாதிரி பண்ணி வச்சோம் அப்படின்னா மெயினாக வந்து டைரக்ட் கஸ்டமர்ஸ் ரீச் பண்ணுங்கள். சூப்பர் மார்க்கெட்ஸ், ஹோம் டெலிவரிஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிராண்ட் மாதிரி க்ரியேட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். இதை தவிர்த்து நீங்கள் பாட்டில்டுலேயும் கொண்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் இளநீராக அப்படியே கொடுக்காம காயை பாட்டில்டுலேயும் நீங்கள் கொண்டு வரலாம். ஸ்விக்கி, ஜொமேட்டோவில் டைப் வச்சுக்கோங்க, பிக் பாஸ்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இடங்களில் நீங்கள் ஹோம் டெலிவரி ஆப், நீங்களே ஒரு ஆப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 1500 இப்போ நம்மளே வந்து க்ரியேட் பண்ணிட முடியும் ஆப்பை. ஸோ அதை வந்து பேமெண்ட் கேட்வே எனேபிள் பண்ணுற மாதிரியான செட்டப்ஸ் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னும் போது அது வந்து ஒரு 3000 ரேஞ்ச் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் நீங்கள் ஒரு ஆப் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக அதில் டெண்டர் கோகனட்ஸ் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். ஆப்லேயே அவங்க ஆர்டர் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக அதை டெலிவரி பண்ணிட முடியும். ஸோ இந்த மாதிரி இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்ன்றது கிடைக்கும். சீசனல் பிஸ்னஸ் அப்படின்றது கிடையாது. இளநீ நம்ம ஒரு காலத்தில் சொல்லுவோம், ஜூஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சீசனல் பிஸ்னஸ் தான். உங்களுக்கு வந்து மழை காலத்தில் அதை வாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாது. எல்லார் வீட்டுங்கள்லையுமே ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்ணும் அப்படின்னா மழை, வெயில் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. எனி டைம் வந்து இந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது, ஃப்ரூட் ஜூஸ் வந்து குடிக்கிறது, இளநீர் குடிக்கிறது இதெல்லாம் வந்து அப்படியே வந்து கண்டினியூ தான் இப்போ ஆயிட்டிருக்கு. ஸோ நீங்கள் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படின்னா இந்த பிஸ்னஸை தாராளமாக தொடங்கலாம். நீங்கள் பாட்டில்டு பண்ண போகிறீங்க இந்த டெண்டர் கோகனட் அப்படின்னும் போது உங்களுக்கு லைசன்ஸ் வேணும், அதாவது எஃப்எஸ்ஐ. ஸோ எஃப்எஸ்ஐ ஆல்ரெடி எப்படி எடுக்கிறது ஆன்லைன்லன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனல் நான் சொல்லியிருக்கேன். அதன்படி நீங்கள் எஃப்எஸ்ஐ மட்டும் எடுத்துட்டிங்கனாலே தாராளமாக இந்த ப்ராடக்டை நீங்கள் எல்லா இடத்துக்குமே சப்ளை பண்ணலாம். ஸோ நான் இன்னொன்று சொன்னேன் இல்லைங்களா, இது மேலேயே வந்து என்கேர் பண்ண மாதிரி இருக்குது. அதில் எழுத்துக்கள் எழுதியே தராங்க. இப்போ இந்த இளநீரில் 200 ml வாட்டர் அப்படின்னா இது 200 ml, இது ஒரு காய், இதோடைய ரேட்டு. அதே போல் வெட்டிங்ஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னும் போது மணப்பெண்ணோட பேர், அவங்களுடைய பார்த்திங்கன்னா என்னையோட வெட்டிங் டேட்ஸு, அதில் சின்ன ஒரு விஷஸ் இந்த மாதிரிலாம் கூட பிரிண்ட் பண்ணி தராங்க. ஸோ நிறைய பிஸ்னஸ் இளநீர் வச்சே நிறைய டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி பிஸ்னஸ் உங்களுக்கு சூஸ் பண்ணணும், எது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் அப்படின்றத பாருங்கள். இது நீங்கள் கடை மாதிரி வச்சு போடணுன்ற அவசியமே இல்லை. நார்மல் நீங்கள் ஓன் சப்ளை, டைரக்ட் சப்ளை. காலையில் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்ஸ் தான் இளநீர் எல்லாருமே குடிப்பாங்க. ஸோ ஏர்லி மார்னிங்ஸ் பால் பேக்கெட் போடுற மாதிரி இதோட டெலிவரி, அப்படி நீங்கள் டெலிவரி போட்டாலே போதும். நார்மலாக உங்களால் ஒரு நாளைக்கு ஒரு 1000 to 2000 rupees வரைக்கும் ஈஸியாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஜாப். ஸோ இதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஹோல்சேலாக எங்கே கொடுப்பாங்க, மேபி இதோட ப்ரைஸ் வந்து இன்றைக்கி ஒரு 12 ரூபா இருக்கலாம், நாளைக்கு 15 ரூபா 17 ரூபா இவ்வளோ தான். பட் 17 ரூபா போகுது அப்படின்னும் போது அந்த இடத்துல நீங்கள் காய் 40 ரூபா 50 ரூபா கூட காய் வந்து சேல்ஸ் ஆகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட மார்ஜினை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.